Hello மக்களே, welcome to Prema's Culinary. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மண்பானை பிரியாணி அதாவது clay pot பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். மண்பானையில பண்ற பிரியாணி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். அதுவும் தம் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க குயிக்கா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பாத்துருவோம். இந்த பிரியாணி பண்றதுக்கு நீங்க உங்கள்ட்ட மண்பானை இருந்ததுன்னா மண்பானை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா நார்மலா பிரஷர் குக்கர் இருந்தா கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டு மெத்தடுமே நான் இதுல ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்ல சாதம் வடிக்கிற பாத்திரம் மாதிரி ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல ரைஸை சேர்த்துருங்க. நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஈவன் நீங்க சீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ரைஸ் வந்து தண்ணியில வந்து 2 ல இருந்து 3 தடவை வரைக்கும் நல்லா அலம்பிடலாம். ரைஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போதான் அந்த ரைஸ் மேல இருக்கிற ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் போகும். ரைஸை நல்லா அலம்பினதுக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு 8 கப்பு போல் வாட்டர் சேர்த்துருவோம். இந்த ரைஸை வந்து நம்ம ஓப்பன் பாட் மெத்தடில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப எக்ஸாக்டாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரிசியில் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம் ரைஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு வார்ம் மில்கில் வந்து ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் போட்டு ஊற வச்சிருக்கேன். இது கலருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். 1/2 கப்பு நல்ல கெட்டியான தயிராக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் இது வந்து கேவ்ரா வாட்டர். இது வந்து தாழம்பூ எசன்ஸ் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்க்கறது. இது கிடைச்சா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 பேபி பொட்டேட்டோஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் மஷ்ரூம், பன்னீர் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி போத் மண்பானை அண்ட் ப்ரெஷர் குக்கர் ரெண்டுத்துலேயுமே தம் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இன்னைக்கு. பிரியாணி தாளிக்கிறதுக்காக இன்னொரு வெசல் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நான் ஒரு கிளே பாட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கிளே பாட் இல்லைன்னா நார்மல் ஏதாவது ஒரு வெசல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் வந்து நான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஏர் ஃப்ரையரில் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பிரியாணிக்கு மேலே கார்னிஷிங்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஊறிட்டு இருக்க அந்த 30 மினிட்ஸில் நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிடலாம். ரைஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் பட்டை, இதை வந்து ஒரு இடிக்கல்லில் சேர்த்து இடித்து எடுத்துக்குவோம். ஹோல் ஸ்பைசஸை அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம எந்த ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டாலும் அது மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு இடிக்கல்லில் இடித்து எடுத்துக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ரைஸை வந்து நம்ம பாயில் பண்ணிடலாம். நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரைஸை பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதிலேயே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துருவோம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பே லீஃப் சேர்த்துடலாம். ரைஸ் வந்து இந்த குக் ஆகிற டைமில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். நல்ல ஒரு ஹெவி பாட்டம் வெசலாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு சேர்த்து அதை வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியனை சேர்த்துருவோம். ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஆனியனை வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும், இல்லைனா அந்த ரா ஸ்மெல் போகாது. நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வந்து நல்லா முஷியாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஆல்ரெடி ரைஸில் வந்து நம்ம உப்பு சேர்த்து பாயில் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் தான். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு மிளகாத்தூளும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்ல ஒரு கிரேவியாட்டம் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்ல தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்ல கிரேவி மாதிரி வேணும். அதனால் நீங்கள் வந்து தக்காளி வந்து காயாக இருந்ததுன்னா நீங்கள் கூட அரைச்சி கூட நீங்கள் தக்காளியை ஊற்றிக்கலாம். நல்ல கிரேவி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல கிரேவி டெக்ஸ்சர் வரணும் நமக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
பொட்டேட்டோ வந்து நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிவிடுவோம். எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தயிர் அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மூடி போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுவோம். பொட்டேட்டோ சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். அரிசி வந்து அந்த சைடில் குக் ஆகிட்டுருக்கு. அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. 70 to 80% ரைஸ் தான் நம்ம குக் ஆகணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரிசி எடுத்து நம்ம பார்க்கும்போது அதை நீங்கள் பிஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து கொழன்னு ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2ஆக உடையணும். அந்த மாதிரி ஆனால் தான் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். வடிச்சிடலாம். இப்போ அரிசியிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக நம்ம வடிச்சிடணும். சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போடுறதுக்கு நம்ம பானையை ரெடி பண்ணிவிடுவோம். பானையில் வந்து கீ வந்து தடவிடலாம். எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம கீ தடவிருக்கேன். 2வது சாதம் ஒட்டாமையும் இருக்கும் சைட்லலாம். அதனால் நான் பானையில் கீ தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோலாம் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் அதுலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு கிரேவியாக எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேயர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் இன்றைக்கி வந்து பாட்டில் எப்படி லேயர் பண்ணுறது அண்டு ப்ரெஷர் குக்கர் 2 மெத்தடுமே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து மண்பானையில் இந்த கிரேவியை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பொட்டேட்டோலாம் நல்லா கீழே இருக்கிற மாதிரியும் கிரேவி கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியும் நான் சேர்க்குறேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நான் சாதம் சேர்க்குறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் வர மாதிரி நல்லா பரவலாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கீ சேர்க்குறேன். கீ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கலர், அதாவது சாஃப்ரான் மில்க் இருக்கு இல்லையா, அதை சேர்க்குறேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸு. அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் வந்து இந்த கிரேவி சேர்த்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இல்லைன்னா வந்து புதினா தலை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம வந்து ரைஸ் ஒரு லேயர், அதுக்கு மேலே கலர், அதுக்கப்புறம் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து கேவரா வாட்டர் இதெல்லாம் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிடுவோம். இதுலேருந்து ஸ்டீம் வந்து கொஞ்சம் கூட வெளியில் வரக்கூடாது. அதனால் நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு 1ல் அதாவது லோவில் வச்சு மேலே மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயும் ஒரு லேயர் வந்து நான் அந்த கிரேவி சேர்த்துட்டேன். அதுக்கு மேலே வந்து ரைஸ் சேர்க்குறேன். ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கீ, அப்புறம் வந்து கலர், அப்புறம் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் புதினா. சேம் நம்ம லேயர் பண்ணுறது எல்லாமே 2மே ஒரே மெத்தட் தான். இன்னொரு லேயர் கிரேவி சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே மறுபடியும் ரைஸு, மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் கலரு, அப்புறம் புதினா இலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கீ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் நம்ம எப்போதும் ப்ரெஷர் குக்கர் மூடி போடுற மாதிரி அதே மாதிரி மூடி போட்டுடலாம். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து அதுக்கு விசில் போடக்கூடாது. அதாவது மேலே இருக்கிற அந்த வெயிட் வைக்கக்கூடாது. நம்ம வெயிட் போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் ரெண்டுக்குமே ஒரே டைமிங் தான். 15 மினிட்ஸ் போல் நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நம்ம விட்டுறணும். 15 மினிட்ஸ் அது லோ ஃப்ளேம்லேயே அது குக் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸில் வந்து ரைஸ் வந்து ரெடியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரைஸ் வந்து அப்படியே ஸ்டாண்டாக நிற்கணும். அதுதான் வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜ். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ரைஸ் வந்து விரைச்சி நிற்கும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி டு சர்வ். பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அந்த மசாலா வந்து இவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கும். 2வது வந்து அந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நல்ல முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து நம்மளோட பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கலாம் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை. எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள் அரிசி. ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு மண்பானையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2வது இந்த நெய்யோட வாசனையும் அந்த மண்பானையில் குக் பண்ண வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பிரியாணி. நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.